வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னங்கிறத ஷார்ட்டா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னு காலையில ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். அது அந்த டைம்ல நான் படிச்ச நேரத்தில் எவ்வளவு இருந்தது அப்படின்னா, ஒரு டாலர் 90 rupees 59 paise அப்படின்னு இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு ஒரு ஹாஃப் அன் அவர் கூட இல்லை, ஒரு 10 minutes ப்ராபப்ளி அப்படியே அதை படிச்சுட்டு அடுத்தடுத்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்ப இப்போ எவ்வளோ ருப்பி இருக்கு அப்படின்னு பார்த்தா டக்குன்னு இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது. என்னடா அப்படின்னு பார்த்தா ருப்பி வேல்யூ மறுபடியும் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. நான் சரி பழைய நியூஸ் தான் திரும்ப வந்திருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா 90 rupees 95 paise. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 90 rupees 58 paise இருந்தது. டான்னு 10 நிமிஷம் 11 நிமிஷத்துக்குள்ள 90 rupees 96 paise வரைக்கும் ருப்பி இன்னைக்கு டிப்ரிஷியேட் ஆயிருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? திடீர்னு ஒரு 45 பைசா 50 பைசா அளவுக்கு இவ்வளவு தூரம் டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னா, இந்தியா யூஎஸ் உடைய அந்த ட்ரேட் டீல் அது சம்பந்தமா ஒரு அன்சர்டனிட்டி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் ஒரு பக்கம் மார்க்கெட்ல இருந்து தொடர்ந்து பணத்தை வெளியில் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதை டிஐஐஸ் வாங்கிட்டே இருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து பங்குகளை வித்துட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க அப்படின்ற செய்தியும் ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன். இந்தியாவிலிருந்து ஃபாரின் ஃபண்டுடைய அவுட்ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதும் ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனால எனக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இது சாமானிய மக்களை பெரிய அளவில் பாதிக்கும். என்ன அப்படின்னா, இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விலை உயரும். உதாரணத்துக்கு நீங்கள் வாங்குற எலக்ட்ரானிக்ஸ், ஃபியூவல், மெஷினரி எது எடுத்தாலும் எதெல்லாம் இம்போர்ட் பண்ணி வருதோ, எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் ஆகுதோ எல்லாத்தோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக விலைவாசி அதிகரிக்கும். விலைவாசி அதிகரிக்கும் போது எல்லா பொருளோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். நாம பேசிக்காக இம்போர்ட் பண்ணுற பொருட்கள் இது க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ பெட்ரோல் டீசல் ப்ரைஸில் ஒரு ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம். கோல்டும் ஆல் டைம் ஹை, அதாவது ஒரு கிராம் 12,515 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஒரே நாளில் ஏறக்குறைய ஒரு 140 145 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லெவலை கோல்டு தொட்டதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எல்லாத்தோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு புதிய உச்சம் தொட்டிருக்கு. இனி அடுத்தடுத்த லெவலில் என்னென்ன அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது, H1B விசா, H4 விசாக்கான அப்ளிகன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய சோஷியல் மீடியாவை அக்கௌண்ட்ஸை பப்ளிக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வந்திருக்கு. உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் அதாவது ட்விட்டர், லிங்க்டின் ஏதா இருந்தாலும் அதை நீங்கள் பப்ளிக் மோடுக்கு மாற்றிடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியாஸ் எல்லாமே தரோவாக ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரியான போஸ்ட் போட்டிருக்கீங்க, உங்களுடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் என்னவா இருக்குது, யூஎஸ்க்கு எதிராக ஏதாவது கருத்து சொல்லியிருக்கீங்களா, நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லை டெரரிஸ்ட் கூட லிங்க்ஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் போஸ்ட் ஏதாவது போட்டிருக்கீங்களா, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கா, இல்லை டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியான ரிஸ்க் ஏதாவது எடுத்து மாட்டியிருக்கீங்களா, இது சம்பந்தமான எல்லா போஸ்ட்டையும் உங்களுடைய சோஷியல் மீடியாவிலிருந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஏற்கனவே இது ஸ்டூடெண்ட் விசா மாதிரியான விஷயங்களுக்கு அமலில் இருந்தது அப்படின்னாலும் இப்போ H1B விசாக்கும் H4 விசாக்கும் இந்த நடைமுறை அப்படிங்கிறது டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அமலில் வந்துருச்சு. ஸோ அமெரிக்கன் விசா வாங்குறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பி விஜிலண்ட். அடுத்த நியூஸ், கோட் உலக கால்பந்து வீரர் கோட் மிஸ்டர் மெஸ்ஸி அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவர் டெல்லியில நேற்று லேண்ட் ஆயிருக்காரு. அங்கே லீலா பேலஸ் அப்படின்ற ஹோட்டலில், சாணக்கியாபுரின்ற இடத்துல இருக்கக்கூடிய லீலா பேலஸ் ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணியிருக்காங்க. மெஸ்ஸி இங்கே தங்கியிருக்கக்கூடிய விவரங்கள் எதையுமே வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்ட் ரூல். ஹோட்டலோட ஏரியா கம்ப்ளீட்லி ஹை செக்யூரிட்டி ஜோன் மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸஸ் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் மெஸ்ஸியை நேரில் சந்திக்கிறதுக்காக 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ மெஸ்ஸி மீட் அண்ட் கிரீட் மாதிரியான விஷயங்கள், பர்சனலாக மீட் அண்ட் கிரீட் மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஹோட்டலில் நடந்திருக்கு. அதுக்கு அவரை பார்க்க வர்றதுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் சில நிறுவனங்கள் கொடுத்து அவரை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸ், பொலிட்டிக்கல் லெவலில் ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே மெஸ்ஸியை மீட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு இன்னைக்கு நிறுவனங்கள் தயாராக இருக்குது. ஒரு பக்கம் லே ஆஃப் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஒரு பலன் தரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.